பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் உணம்பினவும் சீனத்தனள் தென் திருவல்லினாடி செழுங்குடல் மேல் மாலை தொடைத்த நரங்கற்கேயும் மதிப்புடைய சூறை கிளியவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளவெளி சங்கின் பேரறவம் கேட்கிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேம்புலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளக்கரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்தைக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரியன்ன பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோரெம்பாவாய். ஸ்ரீயத்பதியான எம்பெருமான் உலகளந்த மூர்த்தியாகிய ஸ்ரீ திருவிக்கிரமனுடைய பரம கருணையாலே நாம் அனுபவித்து வருகிற இந்த திருப்பாவை மகோத்சவத்திலே தாயார் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்களான பெண் பிள்ளைகள் ஒருவரையும் விட்டுவிடாதபடி அத்துணை பேரையும் அழைத்துக் கொண்டு சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீ கண்ணனம் பெருமானை அழைத்து உலகம் வாழ்வதற்காக ஒரு மங்களாசாசனம் பண்ணுகிறார். நோன்பு என்ற ஒரு வியாஜம், நோன்பு என்ற ஒரு காரணத்தை சொல்லி பாகவத் சமுத்தி மெய் அடியார் ஈட்டம் கண்டிடக் கூடுமே அது காணும் கண்பயன் ஆவதே என்று ஆழ்வார் காட்டினபடி அத்துணை பேர் சேர்ந்து எம்பெருமானுடைய வைபவத்தை கீர்த்தனங்களை பாடி அனுபவிக்கப் போகிறார்கள். திருப்பாவை பெண்களிலே ஒரு பெண் பிள்ளை கேட்டாளா, சக்கரவர்த்தி திருமகனுக்கு மகாராஜரான தசரத மகாராஜா சக்கரவர்த்தி பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறித்தார். பட்டாபிஷேகம் செய்து கொள்ளக்கூடியவனோ சாட்சாத் எம்பெருமான். ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் குலகுரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் முதலான மகிழ்ச்சிகள், ஞானத்திலே சிறந்தவர்கள், தர்மத்திலே சிறந்தவர்கள், அனுஷ்டாதாக்களான மகான்கள் அவர்கள். சக்கரவர்த்தியோ தனக்கு நிகரில்லாதபடி சர்வேஸ்வரனான எம்பெருமானையே தனக்கு புத்திரனாக பெற்றவன். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைப்பதற்காக குறிப்பிட்ட நாள், பட்டாபிஷேகம் செய்து வைப்பதற்காக குறிப்பிட்ட தினமே மாறுபட்டு போயிற்றே. நாம் இப்படி ஒரு நோன்பை மேற்கொண்டுள்ளோமே, இந்த நோன்பிற்கு ஏதேனும் தீங்கு வருமா என்று என்னுடைய அறியாமையாலே ஒரு சந்தேகமான ஒரு கேள்வியை கேட்டாளா. அறியாமைங்கிறது எல்லாருக்கும் இருக்குமே, அறியாமை இருக்கும். ஆனால் அந்த அறியாமையை போக்கக்கூடியவன் ஆச்சாரியன். இந்த உலகம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த வாகனம் என்னுடையது, இந்த சொத்து என்னுடையது 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 என்று நாம் மயங்கி கிடக்கின்றோம். ஆனால் சகல புவனங்களுக்கும் நாயகன் எம்பெருமான் சர்வசுவாமி. சர்வசுவாமியான எம்பெருமானுக்கு சகல சொத்துக்களும் ஆதீனப்பட்டது. அவனுடைய அதீனத்திற்கு உட்பட்டது அவன் ஒருவனே சுவாமி, மற்ற அனைத்தும் சொத்துக்கள். அந்த எம்பெருமான் ஒருவனே நிலையான சொத்து. சாமானியர்கள் ஞானத்திலே குறைவுபட்டவர்கள் என்னுடையது 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 என்பார்கள் அனித்தியமான சொத்துக்களை பார்த்து. ஆனால் நல்ல சதாச்சாரிய சம்பந்தம் கிடைக்க பெற்றவர்களான பாகவதோத்தவர்கள் நிலையான சொத்தான எம்பெருமானை, இந்த எம்பெருமான் என்னுடைய எம்பெருமான், என் சொத்து கொண்டார்கள். அனித்தியமான சொத்துக்கள் மீது பற்றி வைக்க மாட்டார்கள். நித்தியமான சொத்தை பற்றாசாக பற்றி விடாதவர்களாய் திகழ்வார்கள். மற்ற சொத்துக்கள் அனித்தியமானவை.
எம்பெருமான் நித்தியமான எம்பெருமானுடைய சம்பந்தத்தோட ஆச்சாரிய கிருபாகடாட்சத்தாலே வரக்கூடிய சொத்து நித்தியமானது. ஆச்சாரிய அபிமானத்தாலே வரக்கூடிய சொத்து நித்தியமானது. ஆச்சாரிய அனுகிரகத்தாலே கிடைக்கக்கூடிய சொத்து நித்தியமானது. அந்த சொத்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்பதான பிரபன்ன கோஷ்டியிலே ஒரு ஸ்தானம், ஒரு கைங்கரி. நாம் மேற்கொண்டுள்ள இந்த விரதத்திற்கு ஏதேனும் தடை வருமோ, பின்னம் ஏற்பட்டு விடுமோ என்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்டால் ஒரு பெண் பிள்ளை, அதற்கு தாயார் ஏற்படலாம், எத்தகைய காரியமாக இருந்தாலும் அதற்கு ஒரு தடை வரலாம். ஆனால் அந்த தடைகளை போக்கி நிவர்த்தி பண்ணி அந்த காரியத்தை அதிவிலட்சண பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவன் நம்முடைய எம்பெருமான் என்று சொல்லி அந்த எம்பெருமானை போய் சரணாகதி பண்ணி அவன் திருவடிகளை தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் 5 விதமாக காட்டிக் கொடுத்தார் இந்த தரிசன வைபவத்தை, சரணாகதி வைபவத்தை. தூயோமாய் வந்து தினந்தோறும் காத்தால் தீர்த்தாமாடுறோம். உடம்புல ஒரு அழுக்கு போறது தற்காலிகமான சுத்தி. அது இன்னும் 10 நிமிஷம் ஆச்சுன்னா உடம்புல திருப்பி அழுக்கு வந்துடுறது. ரொம்ப அழுக்கு உடம்பாச்சு, அழுக்கு உடம்பு. இது சுத்தின்னு சொல்ல முடியுமானா இது தற்காலிகமாக தாற்காலிகமான சுத்தி. தூய்மை என்பது உள்ள தூய்மை. தூயோமாய் வந்து சர்வேஸ்வரனான எம்பெருமானும் கருணையான பிராட்டியும் சேர்ந்து வசிக்கக்கூடியதான ஹிருதயம் இந்த கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகம் இந்த ஹிருதயம். இந்த ஹிருதயத்திலே எம்பெருமானுக்கும் அவன் வைபவங்களுக்கும் அவன் அடியார்களான பாகவதோத்தமர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களின் வைபவத்திற்கு மட்டுமே இடம் கொடுக்க வேண்டும் என்று வையத்து வாழ்வினால் பாசுரத்திலே அனுமதித்தார். சத் விஷயங்களுக்கு மட்டுமே இந்த ஹிருதயத்திலே இடம் கொடுக்க வேண்டும். உள்ள தூய்மை அசத் விஷயங்களுக்கு, அனித்தியமான விஷயங்களை மனதிலே போட்டுக் கொள்ளாமல் அந்த எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களான பாகவதோத்தமர்களுக்கும் அடிமை என்பதான தாசத்துவ புத்தி. அப்படிப்பட்ட உள்ள தூய்மை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தூய மலர் விஷ்ணுஜித்தரான பெரிய புஷ்பத்தோட்டம் பண்ணினார்னு பார்த்தோம். அந்த புஷ்பத்தோட்டத்திலே பயிர் பண்ணப்பட்ட புஷ்ப செடிகள், விஷ்ணுஜித்தர் பயிர் பண்ணாமலேயே வளரக்கூடிய கலைகள், அந்த கலைகளை அப்புறப்படுத்தி புஷ்பச்செடிகளை காப்பாற்றி அந்த புஷ்பச்செடிகளிலே புஷ்பிக்கின்ற மலர்கின்ற அந்த அரும்பு அல்லது மலர்களை தக்க பருவத்திலே எடுத்து சுத்தி பண்ணி மாலையாக தொடுத்து எம்பெருமான் திருவடிகளிலே சேர்ப்பிக்கக்கூடிய கைங்கரியத்தை பண்ணினவர் விஷ்ணுஜித்தர். ஒரு ஆச்சாரியன் பண்ணக்கூடிய கைங்கரியம், ஒரு ஆச்சாரியன் பண்ணக்கூடிய கைங்கரியம். இந்த லோகத்திலே பாபாத்மாக்கள் கலைகளை பாபாத்மாக்கள் மதிந்திருப்பார், சதாத்மாக்கள் சில பேர் இருப்பார். பாண்டவர்கள் 5 பேர் தானே, கௌரவர்கள் 100 பேர். தர்மாத்மாக்களை விரல் விட்டு எண்ணிடலாம். தர்மத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவன் நிறைய இருக்கும், பெருகி போயிருப்பான். அதுபோல பயிர் பண்ணினால் வளரக்கூடிய புஷ்பச்செடிகள், பயிர் பண்ணாமலேயே தானே வளரக்கூடிய கலைகளான அசத்துக்களை தள்ளி புறந்தள்ளி நல்ல ஜீவாத்மாக்களை நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மாவாகிய புஷ்பத்தை அந்த புஷ்பத்தை எடுத்து அந்த புஷ்பத்தினுடைய சரீரத்திற்கு பஞ்சசம்ஸ்காரம் என்பதான ஒரு சுத்தியை கொடுத்து அவர்களை போட்டியாகிய மாலையாக கொடுத்து எம்பெருமானிடத்தில் சேர்ப்பிக்கக்கூடியவன் ஆச்சாரியன்.
எம்பெருமானுக்கு சேர்ப்பிக்கக்கூடிய உத்தமமான கைங்கரியத்தை பண்ணக்கூடியவன் ஆச்சாரி. எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான உறவு பந்துத்துவத்தை உறுதிபட பண்ணி கொடுக்கக்கூடியவன் ஆச்சாரி. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குரு அப்படின்னா ஆச்சாரியனுக்கு ஞானம் இருந்தால் மட்டும் போராது, அந்த ஆச்சாரியன் அனுஷ்டாதாவா இருக்கார். நல்ல அனுஷ்டாதாவா இருக்கார், ஞானம் போறது என்ற குறை இல்லாதபடி ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் திருவடிகளை கதி என்று பற்றினால் அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தாலே நமக்கு வரக்கூடிய தீமைகளை போக்கி தடைகளை போக்கி அந்த ஆச்சாரியன் எம்பெருமானுடைய சங்கத்தை எம்பெருமானுடைய சம்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து, ஏ பிரபு இந்த ஜீவாத்மா உன்னுடைய சொத்து, இவனை ரட்சிக்கக்கூடிய கடமை உடையவன் நீ என்று காட்டிக் கொடுக்க அந்த எம்பெருமான் நம்மை ரட்சிப்பார். தூய மலராகிய ஆத்மா தூயோமாய் வந்து இந்த ஆத்மாவை இது எம்பெருமானுடைய சொத்து என்று அவன் திருவடிகளிலே சமர்ப்பித்து தொழுது அகங்கார மகாதாரங்களை விட்டு அவன் திருவடியே கதி என்று பற்றி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்போது பார்த்தாலும் ஏதாவது நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்பான், பகவத் வைபவத்தை பேசிட்டே இருப்பான், வீண் பொழுது போக்க மாட்டார், அசத் விஷயங்களை பேச மாட்டார். ரெண்டு பாகவதால் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய பிராப்தம் வேறுமையானால் அடியேன் ராமானுஜ தாசன் சேவிச்சுப்பார். சுவாமி தேவரின் எந்த திவ்ய தேசம், எந்த ஊரு கேட்க மாட்டேன், எந்த திவ்ய தேசம். அந்த கேள்வி கேட்கப்பட்டவர் ஏதோ குக்கிராமத்திலிருந்து வருவார், அவருடைய கிராமத்திலிருந்து அந்த திவ்ய தேசம் ஒரு 20 மைல் தள்ளி இருக்கலாம், இருந்தாலும் அந்த கிராமத்துடைய பேரை சொல்லுவார். கடலூர் பக்கத்திலே ராமாவரம், அதுவும் திவ்ய தேசம் தான். பாகவதாருடைய திருவடி கூட்டு இருக்க எத்தனை பாகவதா அந்த கிராமத்துல இருக்கும். கலிங்க மலை, கலியன் கங்கே மலை ஒரு கிராமம், பாகவதார் ஒரு காலத்துல இருந்திருக்கார். விழுப்புரம் பக்கத்திலே கலிங்கமலை, கலியன் தங்கிய மலைன்னு பேர். திருக்கோவலூர் திவ்யக்ஷேத்திரத்தில் ஆயனாரை மங்களாசாசனம் பண்ணி அங்கிருந்து திருமங்கை ஆழ்வார் திருவையங்கிரபுரம் செல்லும் பொழுது தங்கி சென்ற மலை கலியன் தங்கிய மலை. பெரிய பாகவதான் இருந்திருக்கார். ஸ்ரீ திருக்கோவலூர் ஜீயர் சுவாமியுடைய சிஷ்யார் அத்தனை பேர். திருக்கோவலூர் பெருமாளுடைய கிராமம் அபிமான கஷேத்திரம். ஒரு கிராமத்திலே பாகவதோத்தமர்கள் ஒரு பஜன மடம் கட்டினாலோ ஒரு கோவில் கட்டினால் கூட பக்கத்திலே எந்த திவ்ய தேசம் இருக்கோ அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தோடு அங்கிருந்து ஒரு பிடிமண் கொண்டு வந்து கோவில் கட்டியிருப்பான். அபிமான கஷேத்திரம் சொல்லுவான். திருவள்ளக்குளம் அப்படிங்கிற அண்ணன் கோவிலுக்கு அபிமான கஷேத்திரம். சீனிவாச பெருமாள் சன்னதி என்று பல்லவராயன் பேட்டையை பார்க்கிறோம். திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் மாதிரியே இருப்பார் மூலவர். திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் மாதிரியே இருப்பார் உச்சம். பாகவதோத்தமர்களுக்காக பகவான் ஆங்காங்கு சில கோவில்களை ஏற்படுத்தி கொள்கிறார். அவன் பாகவதோத்தமர்கள் எதை உத்தரவாக சொல்கிறார்களோ அந்த உத்தரவுக்கு பகவான் கட்டுப்படுறான். மற்றொன்றை அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அப்படிப்பட்ட பாகவதா ஒரு சின்ன கிராமத்திலே இருந்தா கூட அந்த கிராமத்தை ஆழ்வார் பாடலையா, பாகவதோத்தமர் திருவடி பட்டிருக்கே, அது திவ்ய தேசம். பாகவதோத்தமர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு கிராமத்திலே இருந்தால் கூட இன்னைக்காவது ஒரு நாள் திருவரங்கத்துக்கு போயிட்டு வந்திருப்பா. போய் சில தினங்கள் ஒரு நாள் 2 நாள் அந்த திருவரங்கத்தில் தங்கிட்டு மீண்டும் தன் கிராமத்துக்கு வந்திருப்பா. விவசாயத்தை பார்க்கணுமே, பசுபாடுகளை ரசிக்கணுமே வந்திருப்பா. அந்த திருவரங்கத்தை நினைப்பாரே இருப்பா. ஒரு திசை முடியை வைத்து ஒரு திசை பாதம் நீட்டி பாசுரம் பண்ணிட்டே இருப்பா. பாசுர அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பா. எங்கெல்லாம் தன்னை பாடுறாளோ அங்கெல்லாம் எம்பெருமான் வந்து நிற்பாங்க. மதுரையை சுற்றி நிறைய கிராமங்கள், மதுரைக்கு மேற்கு நிறைய கிராமங்கள்.
வேகவதிங்கிற வைகை ஆற்றும் கரையில் நிறைய கிராமங்கள். அவ எல்லாருக்கும் அழகர் குலதெய்வம். அழகர் தான் குலதெய்வம். மலை பார்க்கும்போது பாடுவா, அழகர் மலைன்னு சொல்லுவா. அழகர் தான் மலை, மலைதான் அழகர். அழகர் மலை பூர்த்தியாக அந்த சப்தகிரி கேத்திரம் பூர்த்தியாக அழகருடைய சொத்து. அழகர் மலை, அழகர் மலைன்னு சொல்லு. பேரே அப்படி அழகர் மலைன்னு தான் பேர் வச்சு. மலைதான் அழகர், அழகர் தான் மலை. மலையே திருவுடம்பு. திருவேங்கடமான மலையில் எப்படி சப்தகிரி 7 மலைகள் இருக்கோ, திருமாலின் சோலையில் 7 மலைகள். அது தென்னன் உயர்வதற்கு திருமாலின் சோலை, தெய்வ வடமலை திருவேங்கடமாகும். திருமாலின் சோலை சுற்றி உள்ள பக்தர் எல்லாருக்கும் குலதெய்வம் அழகர். ஒரு காலத்துல நிறைய பாகவதோத்தமான் நிறைய நிறைஞ்சு இருந்திருக்கா. அந்த பாகவதோத்தமான்னா திருமாலின் சோலை 20 மைல் தள்ளி கிராமம் இருக்கும். அந்த பாகவதர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா வேற யாராவது புதுசா ஒருவர் பார்த்து, சுவாமி பாகவதரே, சுவாமி தேவர் எந்த திவ்ய கஷேத்திரத்திலேருந்து எழுந்தருள்கிறீர் அப்படின்னு சொன்னா அந்த கேள்வி கேட்கப்பட்டது என்ன பதில் சொல்லுவார்? நான் மாடிப்பட்டியிலேருந்து வரேன் அப்படி சொல்ல மாட்டான். ஏதோ ஒரு கிராமத்து பேரை சொல்ல மாட்டான். அடியே அழகர் திருமலையிலிருந்து வருகிறேன். அழகர் திருமலை. அழகர் மலைக்கு அழகர் திருமலை வேறு. திருமாலின் சோலைக்கு அழகர் திருமலை திருவேங்கடமாமலை. அழகர் திருமலை திருமாலின் சோலை. கஷேத்திரம் திவ்ய கஷேத்திரத்தில் காரணம் சதா சர்வ காலமும் அந்த எம்பெருமானை பற்றி பேசி அந்த எம்பெருமானை பற்றி பாடி அவன் சிந்தனையாவே இருக்கும் போது திருமாலின் சோலை சன்னதிக்குள்ளே இருக்கிற பரமசுவாமியான பெரிய பெருமான் கொஞ்ச நாள் இந்த கிராமத்துக்கு போய் அந்த பாகவதர் கிரகத்திலே திருமாலிகளை தங்கிடுவார். இந்த பக்தன், இந்த ஸ்ரீ வைஷ்ணவன், இந்த பாகவதோத்தமர் என்னை பத்தியே பேசுறாரு, என்னை பத்தி பாடுறாரு, என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. சாப்பிடும் போதும் அழகரே அழகரேங்கிறார், குளிச்சாலும் அழகரேங்கிறார், தூங்கினாலும் அழகரேங்கிறார், நடந்தாலும் அழகான கூப்பிடுறாரு. இப்படி அழகான வார்த்தை யார் கூப்பிடுவா என்று அந்த பல்வகையான பவித்திரனான எம்பெருமான் மற்றொடை அடியவருக்கு எளியவனாச்சு. அந்த குணத்திலேதான் ஊறி போய் நேசமில்லாதவர்க்கும் நிறையாதவர்க்கும் அறியான் வாச மலர்பொழில் சூழ் வடமாமதுரில் இருந்தான். தேசமெல்லாம் வணங்கும் திருமாலின் சோலை நின்ற தேசம். நேசமில்லாதவர்க்கும் அறியான் அவன் தூரஸ்தன். சதாசர்வ காலம் திருமாலின் சோலை அழகரை சிந்திச்சிருந்தா அழகர் அந்த பக்தன் மடியில் உட்கார்ந்து இருப்பான். போ 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 அப்படின்னு சொன்னா கூட போமாட்டான், போக முடியாதவனாலே. அப்படிப்பட்ட எளிமையான குணம் சர்வ சுலபன் திருமாலினுடைய சுவாமி. மாயனை வந்து பாசுரத்தாலே திருமாலின் சோலை அழகரையே சிந்திச்சிருப்பாரா சுவாமி எம்பெருமானார். சுவாமி எம்பெருமானார் சதா சர்வகாலமும் திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பார். திருப்பாவை ஜீயன்னு ஏதோ ஒரு பாசுரத்தை முழுமுழுத்துட்டே இருக்கும். சுவாமி கூரத்தாழ்வான் எம்பெருமானார் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ மாயனை நின்று பாசுரத்தை சுவாமி எம்பெருமானார் அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தாராம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயிரத்தில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானார் கண்ணி விட்டாராம். அதற்கு பாசுரம் சொல்ல முடியல, பாசுரம் ஓடல. ஆயிரத்தில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு எம்பெருமானார் கண்ணி விட்டார். ஆழ்வார் எம்பெருமானார் விளக்கினார். சுவாமி தேவரே திருவுள்ளத்திலே ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு. தேவரின் திருவுள்ளம் கலக்கமா இருக்கே, என்ன காரணம்? தேவரின் திருவுள்ளம் கலங்கி இருக்க என்ன காரணமோ என்று இதயத்தோடு பிரார்த்திக்கிறார், விண்ணப்பிக்கிறார். அழ்வானே, சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு எது இஷ்டம் எல்லா ஆசைங்கிற பெரிய விராட்டிக்கு தெரியும். பெரிய விராட்டியால் கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் உண்டா அப்படின்னா கிடையாது. ஏன்னா
அகலகில்லே இதையும் என்று அதர்வேல் வந்து உரைமாறுவார் காட்டி கொடுத்தானே கணப்பொழுதும் எம்பெருமான் திருமார்பை விட்டு பிரியாதவள் பிராட்டி நித்திய அனபாயினி பெரிய பிராட்டி அறிவாள் என் வனமார்பில் வாழ்கின்ற மங்கை வாழ்கின்ற பெருமாளுக்கு இருப்பிடம் எங்க வேணாலும் இருப்பான் தாயாருக்கு இருப்பிடம் எங்க எம்பெருமாள் அறிவாள் நின்வனமார்பில் வாழ்கின்ற அந்த தாயார் வசிப்பதாலே திருமார்பு சௌந்தரியம் கூடித்தா அல்லது தாயார் திருமார்பை வசிப்பதாலே அந்த தாயார் சௌந்தரியம் கூடித்தானா அதுவும் உண்டு ரெண்டு சத்தியம்தான். தாயாராலே பெருமாளுக்கு அழகு பெருமாளான தாயாருக்கு அழகு ஒண்ணு மிஞ்ச முடியாது. காரணம் அவன் தர்மஸ்வரூபன், தர்ம சம்ரட்சன், லோக சம்ரட்சன். அந்த பெருமாளுடைய சம்ரட்சகத்துவம் அப்படிங்கிற குணத்திற்கு அனுகுணமாக திகழக்கூடியவள் புருஷாகாரத்தையாக திகழக்கூடியவள் பிராட்டியாட்சி. அவனுடைய குணத்தை பிரகாசம் பண்ணி காட்டக்கூடியவள் பிராட்டி. நல்ல வைரக்கல் இருக்கு, பல டால் அடிக்கிறது, ஜொலிக்கிறது. அந்த வைரத்தை ஒரு மண் பாத்திரத்துக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடியாச்சுன்னா அந்த வைரத்துடைய பிரகாசத்தை நாம் அனுபவிக்க முடியாது. வைரத்துடைய பிரகாசம் வெளியில வராது. அதனால் வைரத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சிருக்கிறவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த வைரத்தை எடுத்து தங்கத்தை சேர்த்து ஒரு ஆபரணம் பண்ணி கையில மோதிரமாகவோ கழுத்திலே ஒரு பதக்கமாகவோ போட்டா அந்த வைரத்தை பல அடிக்கும். என்ன பிரகாசம், அருமையான பிரகாசம் சொல்லுவாங்க. வைரத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், அதை வச்சிருக்கிறவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுபோல எம்பெருமான் வைரக்கல் தான், அதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அவன் நல்ல பக்குவமாக அவனுக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் தன் பக்தாத்மாக்கள் பாகவதோத்தமர்கள் தன் குழந்தைகளான சிவாத்மாக்களுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, எப்படி தேவைன்னு சிபாரிசு பண்ணி புருஷாகார பூஜையாக திகழ்ந்து தன் கடமையை கணப்பொழுதும் மறந்து விடாமல் மாறிவிடாமல் எம்பெருமான் செய்ய வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் திருமால் பிரியாதவர் அந்த பிராட்டி. எம்பெருமான் கடமை தவறக்கூடாது, நல்லவாழ கோவிச்சு விடக்கூடாது, சதாத்மாக்களை பெருமாள் தண்டிச்சுடக்கூடாது, பாபாத்மாக்களை விட்டுடக்கூடாது. பாபாத்மாக்களை விடுறதும் விடாதது கூட பிராட்டி கவலை கிடையாது. சதாத்மாக்களை தண்டிச்சுடக்கூடாது. ஈசானாம் ஜெகதோத்சே விஷ்ணு தத்வக்ஷஸ்தல நித்திய வாசரசிதா அப்படிங்கிற வெங்கடேச பிரபத்திரன். தத்வக்ஷஸ்தல நித்திய வாசரசிதா தத்வக்ஷஸ்தல அந்த எம்பெருமானை திருமார்பு, அந்த அகன்ற திருமார்பு, பிரகாசமுடைய திருமார்பு, பவித்திரமான திருமார்பு, தத்வக்ஷஸ்தலன் அப்படிப்பட்ட ஒப்பு உயர்வு இல்லாதபடி ஒரே உன்னதமான திருமார்பு. அந்த திருமார்பு இணை அந்த திருமார்பு அந்த திருமார்பிலே தாயார் இருக்காளே. தத்வக்ஷஸ்தல நித்தியவாசம் புரியாம கூட சொல்லல, தத்வக்ஷஸ்தல நித்தியவாசரசிகாம் அப்படிங்கிறார் வெங்கடேஸ்வரர். தத்வக்ஷஸ்தல நித்தியவாசரசிகாம் அந்த திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டே ரசிக்கிறாள் அப்படிங்கிறார் ஆச்சாரியர். பிராட்டி என்ன ரசிச்சா? பகவான் தர்மமே வடிவானவன், பகவான் தர்மமே வடிவானவன். யார் தப்பு பண்ணினாலும் அந்த தப்புக்கு உண்டான தண்டனையை கொடுக்கக்கூடியவன் தர்மஸ்வரூபன், தர்மஸ்வபாவன் என்பவன். தன் பக்தனா இவன் தப்பு பண்ணிருக்கானா, சரி இவரை மன்னிச்சுடலாம் அப்படிங்கிற குணம் அவனுக்கு துர்லபம். ஒரு பக்தன் நிறைய பாபம் பண்ணியிருக்கான், தெரிஞ்சும் பண்ணியிருக்கான், அவன் கோவிலுக்கு போறான், மகாத்வாரத்திலே பார்த்து அஞ்சலி பண்ணி சேவிச்சு உள்ள போறான். அடுத்தாப்புடைய துவஜஸ்தம்பம், திருவயிற்று உதரபந்தம் அது மாதிரி அந்த துவஜஸ்தம்பம் இருக்கிறது. அந்த துவஜஸ்தம்பம் குடிமரத்தின் கீழே சாஷ்டாங்கமா சேவிக்கிறான். பெண்கள் முழங்கால் போட்டு சேவிக்கிறது, புருஷான் சாஷ்டாங்கமா சேவிக்கிறான்.
அப்படி சேவிக்கிறான், சாஷ்டாங்கமா சேவிக்கிறான் இந்த பக்தன் பெருமாள். அந்த கர்ப்ப கிரகத்திலேருந்து அந்த பக்தனை பார்க்கிறார், அவன் தலையை பார்க்கிறார். ஓ, இவன் மகா தாபியாச்சு, இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கானே. எப்போதோ ஒரு தரம் விளக்கு போடுறான், திருவிளக்கு சமர்ப்பிக்கிறான், எப்போதோ ஒரு குற்றம் சாத்துறான், இதுவும் சுயநலமா சாத்துறானே. எனக்கு இந்த காரியம் நடந்தால் நான் 108 தீபம் போறேன், எனக்கு இந்த காரியம் சக்கசானா நான் இவ்வளவு பண்றேன் என்று என்கிட்டே பேரம் பேசுகிறவனாச்சு. பக்தன் தான் நாஸ்திகவாதி கிடையாது. நாஸ்திகவாதியாக இல்லை இல்லை இல்லைன்னு போயிடுவான். இவன் இந்த வியாபார பொருளா பயன்படுத்துறான். வாஸ்தவம் பகவான வியாபாரமா பார்க்க, எம்பெருமான வியாபாரமா பார்த்தாச்சுன்னா அவன் நம்மை வியாபாரியா பார்த்தான். அவனை நம்முடைய தகப்பனாரா பார்த்தால் அவன் நம்மை தன்னுடைய பிள்ளையாய் பார்ப்பான். அவனை நம்முடைய குழந்தையா பார்த்தா நம்மை பெற்றோரா பார்ப்பான். அப்படிப்பட்ட குணம் அந்த எம்பெருமான. ஹே திருவேங்கடமுடையானே, இந்த பிசினஸ்ல எனக்கு இத்தனை கோடி லாபம் வந்தா உனக்கு 10% கொடுத்து நீயும் 10% போட்டுடுவேன். ஆனால் உனக்கு வந்து 90% அனுபவிக்கிறதுக்கு உனக்கு காலம் இருக்காது, வாய்ப்பு இருக்காது, பிராப்தம் இருக்காது. தெரியாம சேர்த்து வச்சு இத்தனை கோடி இருக்கு, ராத்திரி போனா தூக்கம் வராது. இவ்வளவு பணம் இருக்கேன், எப்படி காப்பாற்றுறது, இன்கம் டாக்ஸ் காரம் வந்துடுவாளோ, இடி வந்துடுவாளோ, திருப்புறம் பயம். அளவோட பணம் இருந்தா அந்த பணம் அந்த காப்பாற்றும் அளவுக்கு மீறி பணம் நீ சேர்த்துட்ட, அதர்மமா சேர்த்துட்ட, அதர்ம ரீதியில பணம் வந்துருச்சுன்னா அந்த பணத்தை நீ காப்பாற்றணும். அதனால டென்ஷன் வருது, அந்த டென்ஷனால சுகர் வருது, சுகரால பிரஷர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஆஸ்பத்திரியில படுத்துகிற. நீ சேர்த்த பணம் யாருக்கு போனா பார்க்கிறோமே, கஷ்டப்பட்டு திட்டு வாங்கி விஷம் வாங்கி சேர்த்த பணம் யாரோட கொண்டு போறான், அவனுக்காவது பிரயோஜனமா இருக்குவானா, அவனுக்கு பிரயோஜனம் இருக்காது. அதர்ம ரீதியாக சம்பாதிக்கப்பட்ட பணம், அந்த பணத்தாலே தான் அந்த அதர்ம ரீதியாக சம்பாதிக்கப்பட்டவனுக்கு மரணம் வரும், உண்டு போயிடுவோம். அதை விட தண்டனை கிடையாது. இந்த பக்தன் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான், அவன் அந்த துவஜஸ்தம்பத்தை எப்படி சேமிக்கிறான் அப்படிங்கிற பார்த்துதான் பெருமாள் இவனுக்கு நீ என்ன பண்றீங்க என்று சொல்லி அவன் ஏதோ நல்ல காரியமும் பண்ணியிருப்பான், தெரிஞ்சோ தெரியாமல் நல்ல காரியம் பண்ணியிருப்பான். சரி, அவன் பண்றானோ இல்லையோ அவனுடைய மாதா பிதாக்கள் பண்ணியிருப்பான். சரி, மாதா பிதாக்கள் துக்காளா இருக்காளா, இவன் வேலை பார்க்கிறவன் யாராவது நல்லது பண்ணியிருப்பான், வேலை பார்க்கிறவன் தாசன். அந்த தாசன்ல எவனாவது ஒருத்தன் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருக்கானா, சரி பண்ணியிருக்கான், சரி பரவாயில்லை, அதுக்காக தண்டனை நான் குறைக்க மாட்டேன். பெருமாள் சொல்றாங்க, தண்டனை குறைக்க மாட்டேன், தண்டனை கொடுத்து அனுபவிப்பதற்குண்டான சக்தியை கொடுக்கிறேன். பிரகல்லாதன் பரம பாகவதோத்தமன் கர்ப்பத்திலே இருக்கும் போதே பகவத் சம்பந்தத்தை உடையவன். கர்ப்பத்திலே இருக்கும் போதே பகவானுடைய வைபவங்களை கேட்டு 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 ஆனந்தம் அடைந்தவன் பிரகல்லாதன். தன்னுடைய அப்பனுக்கு புத்தி சொன்னான், ஏ பிரகல்லாதா, ஹரி ஹரின்னு சொல்லியேப்பா, அவன் தெய்வம் கிடையாது, நான் தான் தெய்வம். இனிமேல் ஸ்ரீ ஹிரண்யாய மகான் என்னத்தான் நீ சேவிக்கணும், எனக்குத்தான் நீ மந்திர புஷ்பம் பண்ணணும், எனக்குத்தான் நீ பூஜை பண்ணணும், எனக்குத்தான் நீ அர்ச்சனை பண்ணணும், என்னுடைய நாமத்தை தான் சொல்லணும், ஹரி நாமத்தை நீ சொல்லவே கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு பண்ணினார். அந்த ஹிரண்யன் இருந்தால் அந்த பிள்ளை, அப்பா மாதா பிதா குரு தெய்வம் தான், மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ வேதம் சொல். நீங்கள் தெய்வீகமான ஸ்தானத்தை உடைய இருந்தாலும் ஜெகத்பிதா ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்த ஜென்மாலை நீங்கள் எனக்கு தகப்பனார், என்னுடைய தாயார் எனக்கு தாயார், போன ஜென்மாலை நான் யார், நீங்கள் யாரா, அடுத்த ஜென்மா எனக்கு இருக்குமே யாரோ, இவா யாரோ, நீங்க யாரோ, நான் யார். ஆனால் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நமக்கு மாதாவாக பிதுவாக விளங்கக்கூடியவன் தாம உதரன் உதரபந்தத்தை உடைய திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துடன் உலாகின்றவன் சொன்னாரே, அந்த திருவயிற்று உதரபந்தத்தை உடையவன் சர்வேஸ்வரன். அவனுக்கு நாம் உறவு, நமக்கு அவன் உறவு. கோடான ஒரு ஜீவாத்மா, ஒரே ஒரு பரமாத்மா. எப்படி அந்த ஜீவாத்மாவானது இந்த சரீரத்திற்குள்ளே வியாபித்திருக்கின்றதோ அதுபோல அந்த ஜீவாத்மாவிற்குள்ளே தெரியாது
அந்தராத்மாவாக பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு விஷ்ணுன்னு பேரு. அதனாலதான் இந்த லோகத்திலே உள்ள சில ஜீவாத்மாக்கள் வைஷ்ணவர்கள். அந்த பிரகலாதன் எவ்வளவோ தர்மம் தப்பாக சொன்னான். சொல்ல சொல்ல அப்பது கோபம் வந்தது. கொதிக்கக்கூடிய எண்ணெய் பாத்திரத்தை போடுறான். என்னை காப்பாத்து, அந்த குழந்தை கதறல். நாராயணா என்னை காப்பாத்து, கொதிக்கக்கூடிய எண்ணெய் கோப்பையில என் அப்பன் போடுறானே, என்னை காப்பாத்துன்னு அஞ்சலி பண்ணி அந்த குழந்தை கதறல் பிடிச்சிருக்கான். ஹிருதயத்தில் பெருமாள் இருக்கானே, ஹிருதயத்தில் ஹரி இருக்கானே, ஹரி 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 தேவரே ஹிருதயத்துல நித்தியவாசம் பண்றீரே சுவாமி. இந்த ஹிருதயம்தான் உமக்கு கர்ப்பகிரகத்தில் இருக்கிறே சுவாமி. உமக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படக்கூடாது. தேவரே திருமேனிக்கு இந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் சுடக்கூடாது என்று இந்த பெருமாள் மீது இந்த அதி விசுவாசத்தாலே இந்த எம்பெருமானுக்கு ஏது தீங்கு நேர்ந்துவிடக் கூடாது என்ற தாயாரை போன்ற ஒரு விசுவாசத்தை உடையவனாய் இருந்தான் இந்த பிரகலாதன். பெரிய அக்னி குண்டம் நெருப்பு மூட்டி தக தக தகன்னு எரியறது. அந்த அக்னியில போடுறான். அப்ப கூட ஹரி 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 என்று அந்த எம்பெருமானை காப்பாற்ற வேண்டுமே. அந்த எம்பெருமானுக்கு இந்த நெருப்பாலே ஏதாவது தீங்கு ஏற்படக்கூடாது என்று அச்சப்பட்டார். ஹே பிரபு என்னை காப்பாற்ற கதறல்லையே. இது பாகவதாவுடைய சுதா, பக்தாவுடைய சுதா. அதுபோல் இந்த பக்தன் கொடிமரத்திலே கீழே சேவிக்கும் போது இவன் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு உண்டான தண்டனை கொடுப்போம், இருந்தாலும் இவன் பாவம் பண்ணியிருக்கான், தண்டனை மாற்றம் கிடையாது. பக்தனாயிருப்பதாலே அதை அனுபவிப்பதில் சக்தியை கொடுப்பான். இது பகவானுடைய சுபாவம். இந்த பக்தன் கொடிமரம் தாண்டி கருட மண்டபத்துக்கு முன்னாடி விழுந்து சேவிக்கிறான், சாந்தாங்கமா சேவிக்கிறான். அப்ப அந்த துவாரத்திலே யோகலட்சுமின்னு ஒரு தாயார் கஜலட்சுமி இருப்பார். சுப்பிரமணிய சுவாமி கோவிலா இருந்தாலும், சிவன் கோவிலா இருந்தாலும், எந்த தேவதாந்தரங்கள் சன்னதியா இருந்தாலும் யுத்தத்திலே கஜலட்சுமி கட்டாயம் இருக்கணும். பெருமாள் சன்னதியிலே அந்த துவாரத்தில் கர்ப்பகிரகம் அல்லது அர்த்த மண்டப துவாரத்திலே அந்த கஜலட்சுமி இருப்பார். அந்த கஜலட்சுமி தாயார் கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக சேவிக்கூடிய பக்தனுடைய சிரத்தை பார்க்கிறான். இவன் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கானே, ஐயோ இவன் என் குழந்தையாச்சே, என் பக்தாவான எப்பெருமான தேடி வந்திருக்கானே. அப்போ என்னுடைய பக்தாவான ஜெகத்திலே தேடி வரும்போது இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கானே. இந்த எம்பெருமான் தர்மமே வடிவானவன், இந்த எம்பெருமான் தர்மமே ஸ்வரூபமாக உடையவன், பாவமாக உடையவன், சம்பவாமின்னு சொல்லியிருக்கானே. அதனால இவன் தர்மம் தான் தெரியும். அதனால இவன் பண்ண பாவத்துக்கு இவன் அடிச்சிடுவானே இந்த பக்தனை. இந்த எம்பெருமான் இந்த பக்தனுக்கு இவன் தண்டனை கொடுத்து விடுவானே என்று என் கருணை பார்வையாரே அந்த தலையிலே எழுதி பாவ எழுத்துக்களை மறைச்சால். இந்த பக்தன் அர்த்த மண்டபத்திலே பெருமாள் சபையில் அர்த்த மண்டபத்திலிருந்து பெருமாள் சபைக்கிறார். அர்ச்சனை பண்றான், மாலை சமர்ப்பிக்கிறான், குப்பம் எல்லாம் அர்ச்சனை சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறான். அவளும் அர்ச்சனை பண்றான், மாலை சாப்பிட்றான். இவன் சமர்ப்பித்த உபகாரத்தை பெருமாளை கண்டவளை பண்றான். பெருமாள் இந்த பக்தன் இவளை பாபம் பண்ணிருக்கான்னு தண்டனை அனுப்புறார். இவன் பாபம் பண்ணிருக்கான்னு அவனுக்கு இந்த பக்தனுக்கு அவன் பண்ணின பாவத்துக்கு உண்டான தண்டனை அனுப்புறார். என்ன ஆச்சரியம்! பெருமாளாலே தண்டனை போல திரும்பி பெருமாள் பாதத்தில் வந்து சேர்ந்து பெருமாள் பார்க்கிறார். என்னால கொடுக்கப்பட்டது திருப்பி வாபஸ் வராது. இந்த பக்தனுக்கு இவன் தண்டனை கொடுத்திருக்கோமே, இவன் மக்களாயிருந்தால் பாவம் பண்ணியிருக்கான், இவன் மகா பாவியாச்சு, சில சமயங்களில் வியாபாரி ஆக்கியிருக்கான், இவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தோமே, என்னால் அனுப்பப்பட்ட தண்டனை இவனை திருப்பி வந்து கொடுத்து என்ன காரணம் என்று இந்த பக்தன் தடைய பார்க்கிறான். பெருமாள் என்ன ஆச்சரியம்! பாபம் பண்ணியதற்கான அடையாளமே தெரியல. இல்லை, அந்த எழுத்தக்கூடாத தாயார் மறைச்சுட்டாளை கருணை பார்வையா. பெருமாள் யோசிக்கிறார், ஓ இவன் நிரபராதன், இவன் பாவம் பண்ணாதவன், நாம தான் ஏதோ இவன் அபராதின்னு நினைச்சு தண்டிக்க தெரிஞ்சோம், நாம தான் ஏதோ தப்பா நினைச்சுக்க போட்டு. நல்ல வேளை ஒரு பக்தனை தண்டிக்க தெரிஞ்சேனே பெருமாள்
தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த அனுகிரகம் அந்த பக்தனுக்கு போயிச்சே. பக்தன் பெருமாள் எப்பேற்பட்ட மூர்க்கனாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட முருகனாய் இருந்தாலும், திருவேங்கடமுடையாருக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் சேமிக்கும் போது தான் பண்ண அக்கிரமம் பூரா ஞாபகம், பாவம் பூரா ஞாபகம். இவ்வளவு பாவம் பண்ணினேன், இவ்வளவு அக்கிரமம் பண்ணினேன். இது போகும்போது நிறைய பட்ஜெட் போட்டு வருவான், லிஸ்ட். பெருமாட்டை இதை கேட்கிறோம், அதை கேட்கணும், இதை கேட்கணும், அதை கேட்கணும் போவான். கொடிமரத்துக்கிட்ட போற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அப்படி சுத்தி உள்ள போவான். இந்த வெள்ளி துவாரத்திலே போவான், அப்பவும் ஞாபகம் இருக்கும். கருட மண்டபத்துக்கும் போவான், அப்பவும் ஞாபகம் இருக்கும். துவாரபாலகால தாண்டி உள்ள போய் அந்த மகாமண்டபம் தாண்டி அர்த்த மண்டபத்துக்கிட்ட போற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த அர்த்த மண்டபத்திலே நின்று இந்த பெருமாளை சேவிப்பது என்ன, இந்த எம்பெருமாட்டை கேட்க நினைச்சோம், எதையெல்லாம் கேட்க நினைச்சோமோ அது பூரா மறந்து போயிடும். நான் மனித தப்பு தன் மனசாட்சி சொல்லும். அந்த மனசாட்சி பேசும், இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கேன், இப்படி பரம போக்கிரி மகா பாபியான எனக்கு இந்த எம்பெருமான் போக்கிரியான எனக்கு 10 பேர் அடிச்சேன், சாதுக்களை அடிச்சேன், இடிச்சேன், எனவே ஏமாத்தினேன், மோசடி பண்ணேன், இவ்வளவு பாவம் பண்ணேனே, மகா பாபியான அடியேனுக்கே இந்த எம்பெருமான் பரம கருணை அனுகிரகம் பண்ணியிருக்கான். இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கான். இவருடைய கருணைக்கு இல்லையே இல்லை. மகா பாபியான அடியேன் மீது எம்பெருமானுக்கு இவ்வளவு கருணை என்றால் பாவமே பண்ணாமல் இருந்தான். நான் எப்படி இருந்திருக்கேன். அந்த பாவங்களுக்கு அந்த பக்தன் வருத்தப்படுவான். மகா பாபியான அடியேனுக்கே எம்பெருமான் இந்த பெருமாள் ஒரு பக்தனை தண்டிக்க தெரிஞ்சவங்க, நல்ல வேலை அந்த தண்டனை திருப்பி என்கிட்ட வந்துருச்சு, இவனை நிரபராதி இவன் அபராதி நினைச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்க தெரிஞ்சவங்க, நல்ல வேலை என்ற பெருமாள் நானும் அந்த தேர்த்திலே இந்த பக்தனை நான் காப்பாற்று என்று இந்த பெருமாளும் ஆனந்த கண்ணீர் விட்டார், இந்த பக்தனும் ஆனந்த கண்ணீர் விட்டார். திருமார்பிலே இருந்த தாயார் தன் வலக்கண்ணாலே பக்தனை பார்த்தார், இடக்கண்ணாலே எம்பெருமான் திருமுகம் முகத்தை பார்த்தார், வலது கண்ணாலே பக்தன் முகத்தை பார்த்தார், இடது கண்ணாலே தன் பர்த்தாவான எம்பெருமான் முகத்தை பார்த்தார். 2 பேர் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். அப்பாடா என் பிள்ளையை நான் காப்பாற்றுட்டேன், அப்பாடா என் பிள்ளையை காப்பாற்றுட்டேன் என்று அந்த கருணையே வடிவான தாயார் ரசித்தார். திருவாரூரை அவர் கொண்டு ஆனா 2 பேரையும் காப்பாத்திட்டேன், 2 பேரையும் காப்பாத்திட்டேன், நல்ல வேலை 2 பேரும் ஆனந்த கண்ணீர் பெருக்கி ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டிக் கொள்கிறார் என்று ஆனந்தப்பட்டு ரசித்தாளா. அதற்கான் ஸ்ரீ வெங்கடேசர் ஸ்தோத்திரத்திலே அப்படிப்பட்ட தாயார் பெருமாள் திருமார்பிலே இருப்பதாலே பெருமாளுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் தயையே வடிவானவள் சுவாமி பெருமானார் இந்த தாயாருடைய தயைங்கிற கருணையை நினைச்சு கண்ணீர் விடுறார். ஆயர் குலத்தில் தோன்றி அணிவிடத்தில் சொல்லலையே தாயார், ஆயர் குலத்திலே தோன்றும் அணிவிடத்தில் சொல்லியிருக்கார் என்று அது விசேஷமான அர்த்தத்தை அனுகிரகம். புறத்தாழ்வானே பெரிய பிராட்டி பெருமாடு திருக்கரங்களை பிடித்து விட்டு கைங்கரியம் பண்றார், பூமி தேவி திருவடிகளை வருடி விட்டு கைங்கரியம் பண்றார். பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார், கிருஷ்ணாவதாரம் முடிந்து தன்னடி சோழுக்கு எழுந்திருந்தார். பெருமாள் வருத்தத்தோட போனார். கீழா திருவகத்திலே பெருமாள் பயணம் பண்ணிருக்கார். பெருமாள் திருமுகம் வருத்தம் தெரியும். திருவுள்ளத்திலே ஒரு குறை இருந்தால் தானே திருமுகத்துல தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பன் தமிழன். மனசிலே துக்கம் இருந்தால் முகம் காட்டி கொடுக்கும், மனசிலே ஆனந்தம் இருந்தால் முகம் காட்டி கொடுக்குமே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பெருமாள் திருவுள்ளத்தில் இது வருத்தம் இருக்கு என்று திருவடியை பிடிச்சு விட்டுட்டே பெருமாள் திருவுள்ளத்துல என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்தார். காலை பிடித்து காரியம் கை கொள்ள வேண்டும். பெருமாள் திருவுள்ளத்திலே ஒரு வருத்தம் இருந்தான். அது பூமி தேவிக்கு தெரியல. மீண்டும் ஒருவரை நான் கிருஷ்ணனாய் அவதாரம் பண்ண மாட்டேன்னா
மீண்டும் யாதவ ஜாதியிலே நான் கண்ணனாய் பிறக்க மாட்டேனா, மீண்டும் ஒருவரை கிருஷ்ணாவதாரம் பண்ண மாட்டேனா என்று பெருமாள் மனசிலே மீண்டும் நான் ஒருவரை கிருஷ்ணாவதாரம் பண்ண மாட்டேனா என்று இப்போ நிகழ்ந்து முடிந்ததாக கிருஷ்ணாவதாரத்தாரை அவன் அனுபவித்தான். இடைப்பெற்றில் அவன் தெய்வமா பார்த்தாளா? கிடையாது. ஏகண்டா எங்கள் வீட்டுல மாடுகளை குளிப்பாட்ட ஆள் கிடையாது. அத்தனை மாடுகளை எவரை அழைத்து போய் குளிக்க பண்ணி கூட்டிட்டு ஏவுவானா? இவன் சேலத்தில் அப்படின்னு ஒரு வேலைக்காரனாக போய் குளிப்பாட்டி கொண்டு ஏவல் தொழில் செய்து ஆனந்தம். ஒரு இடைச்சி வந்தாளா, ஏ கிருஷ்ணா நான் கயிறு கிடந்தேன், இடுப்பெல்லாம் வலிக்கிறது, இடுப்ப பிடிச்சு விடுன்னு சொல்லுவாளா? 33 கோடி தேவர்களையும் சிருஷ்டி பண்ணி 33 கோடி தேவர்களுக்கும் அந்தரியாமையாக திகழக்கூடிய நின்னுப்பார் உப்பிலா என்னப்பா என்கின்றானார். அப்படிப்பட்ட உச்சாறு இல்லாதவனான ஒப்பற்ற பரம்பொருள் இடைச்சி இடுப்ப பிடிச்சு என்ன கருணை பெருமாளுக்கு. ஒரு வீட்டுல வெள்ளையை நான் வெண்ணெய் பாத்திரத்தை போட்டு உடைச்சான், நெய் பாத்திரத்தை போட்டு உடைச்சான். அந்த இடைச்சி பார்த்துட்டா கம்பெடுத்து அடிக்க வரா. அவன் ஓட இவள் துரத்த, அவன் ஓட இவள் துரத்த. அந்த இடைச்சிக்கு கால் வலி வந்துடுத்து. அப்படியே உட்கார்ந்து வலிக்கிறது, என் கால் வலிக்கிறது, ஒன்று விரட்டி துரத்து விரட்டி துரத்து விரட்டி பிடிக்கிறேன், விரட்டி விரட்டி ஓட கால் வலிக்கிறதுன்னு காலம் நீக்கின்னு உட்கார்ந்து காணா. ஆசிரியர் ஓடி பரபிரம்மம் அந்த குழந்தை கண்ணன் யானை குட்டியை போல கொழு 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 கரு கரு என்று இருக்கக்கூடிய கண்ணன் ஓடி வந்தான். அம்மா கால் வலிக்கிறதா, கால் வலிக்கிறதா, என்ன துரத்தியா கால் வலிக்கிறது, என் பின்னாடி வந்தா வலிக்கிறதுன்னு சொல்லி அந்த சிறு குழந்தை சின்ன துணை மீது அந்த இடைச்சியின் பாதங்களை போட்டு விட்டு பிடிச்சு விட்டான். சரியா போயிடுத்தா, வரி சரியா போயிடுத்தா, வரி சரியா போயிடுத்தா. ஏற்பட்ட குணம் எம்பெருமான வேற இந்த தெய்வத்துக்காக அப்படிப்பட்ட குணம் உண்டா? தன்னையே பற்றினவர்களுக்கு அடிமை பண்ணக்கூடிய சர்வ சுலபன் எம்பெருமான், பற்றுடை அடியவனுக்கு எளியவன் என்று இந்த எம்பெருமானுடைய குணத்தை ஒரு சிறிய வழியில காமிச்சார். பற்றுடை அடியவனுக்கு எளியவன். என்ன கருணை எம்பெருமானுக்கு. கண்ணா உன் பிஞ்சு கையால பிடிச்சு விட்டியேனா, என் கால்வழி போயிடுச்சு, என் இடுப்பு வழி போயிடுச்சு. அப்படி சுத்தி பார்க்கிறான். இவள் கையில ஒரு கம்பு வச்சிருந்தால கண்ணனை விரட்டு போனா, அந்த கம்பு அங்க இருந்தது. திருப்பி கம்பு எடுத்துட்டான். 2ஆம் திருட்டு பெயரே வெண்ணைய திருடினியா, நெய்ய திருடியா, திருப்பி துரத்த ஆரம்பிச்சான். அந்த பிள்ளைதான காலை பிடிச்சு விட்டுது, அந்த பிள்ளைதான உன்னுடைய வலியை போக்கிட்டு திருப்பி கம்பு எடுத்து இந்த குழந்தையை துரத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு மாய விளையாட்டு விளையாடினான் எம்பெருமான். பரமபதத்தை யாராவது அவன் தொட முடியுமா? அவனை அடிக்க முடியுமா? விரட்ட முடியுமா? இடுப்பை கிள்ள முடியுமா? காது திருக முடியுமா? அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகள் சுற்றிவாய் இணைப்பதும் தொழுகையும் இவை 33 கோடி தேவர்கள் எந்த எம்பெருமானை பார்த்து கை தொழுத வண்ணம் நிற்கிறார்களோ அப்படிப்பட்ட பரவாசுதேவனான பரபெருமான், வேதாந்த சாத்திரங்களாலே கடை காணப்பட முடியாத பரபிரம்மம் இலட்சியை பார்த்து, அம்மா நான் என்ன திருடனம்மா, நான் என்ன திருடனம்மா, அவ அடிக்கிறாளா, காத திருகிறாளா, அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அணிகள் சென்றிடுவாய் நினைப்பதும் தொழுகையும் இவை சேவித்து பணிந்து கண்ணீர் விட்டு காட்சி. அந்த தாயார் மனசுல மிக பரிதாபத்தை ஏற்பட்டு, அழாதடா அழாதடா, இந்த தேசம் உன்னுடையதாச்சு, இந்த கோகுலத்துக்கு நீதான இளவரசன், இந்த கோகுலம் உன்னோடதாச்சு. நான் கேட்ட அம்மா வெண்ண தரமாட்டேனா, நெய் தரமாட்டேனா, எதுக்காக அடுத்த தெருவில் திருடப்போற, அதுதான்டா எனக்கு அர்த்தம். வெண்ண சாப்பிட்டது வருத்தம் கிடையாது, திருடி சாப்பிட்டேனா அதுதான்டா. திருடி உண்டா, திருடி உண்டா? ஏன்னா அஞ்சக்கல்வனாச்சு செஞ்சொரு கவிகால் உயிர்காத்து ஆட்சேவில் திருமாலினும் சோலை வஞ்ச கல்வனா திருடன் அர்த்தம். வஞ்சித்து திருடக்கூடிய வஞ்ச முகவசீகரத்தை காட்டி ஏமாற்றி திருடக்கூடிய வஞ்ச
மாயன் மாமாயன் செஞ்சொல் கவிகால் உயிர்காத்து ஆட்சியின் சிறுமானின் சோலை வஞ்சக்கழிவன் மாமாயன் மாயக் கவியாய் வந்து உன்னுடைய அம்மாழ்வார் காட்டி கொடுத்தார். வஞ்சக்கழிவன் மாயன் கிடையாது, மாமாயன். தன் மாயத்தாலை எல்லோரும் மயக்கச் செய்யக்கூடிய மாமாயன் வஞ்சக்கழிவன் மாமாயன். அப்படிப்பட்ட சிறுமானின் சோலை அழகர் கிருஷ்ணாவதாரத்திலே தன்னுடைய சௌலபியத்தை காட்டி 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 எம்பெருமான் இப்படி விளையாடினார். தனக்கு நிகர் யாருமே கிடையாது என்று வேதங்கள் சொல்லும் போது தன்னே 1000 பிள்ளைகளோடு கலர்களிட்டு வருவான். அவருக்கு சமம் ஒத்தர் கிடையாது, 2 பேர் கிடையாது, 1000 யாதவ செல்வங்கள் இருப்பான் சொன்னார். ஆடு மேய்க்கும் போது ஒரு இடைப்பையன் கூட்டான், டே படா, அவன் தோல்ல இந்த கண்ணன் கையை போடுறான். பாடான பையன் இருந்தான், அவன் தோல்ல இந்த பையன் கண்ணன் கையை போட்டுட்டான். அந்த பையன் பார்த்தான், கண்ணன் தோல்ல கையை போட்டுட்டான். பரம்பரமத்திலே தோல்ல யாராவது கையை போட முடியுமா? ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் சேர்மனா இருக்கார், ஒரு லேபர் அல்லது ஒரு சூப்பர்வைசர் அல்லது நல்லா வேலை பார்த்திருப்பார். அப்படி சிறப்பாக பணிபுரிந்த வேலை பார்த்த அந்த லேபரை கூப்பிட்டு பாராட்டு பண்ணி அந்த சேர்மன் அந்த லேபர் தோல்ல கையை போட்டுருக்காரு. அந்த வேலைக்காரர் எப்படி இருப்பார்? அவர் மேனேஜர் ஆயிருக்கும், சூப்பர்வைசர் ஆயிருக்கும், குறுகி உடம்பெல்லாம் குறுகி இருப்பார். அந்த சேர்மன் அந்த முதலாளி கையை போட்டு உடனே இந்த வேலைக்காரர் முதலாளி தோட்ட கையை போட முடியுமா? போட்டா விட்டுடுவாரா? அடுத்த கணம் வேலையை கிடைச்சிட்டு எந்தோட கையை போடுறியா? அனித்தியமான சொத்துக்களுக்கு அதிபதியாக உள்ள அனித்தியமான மனுஷார் புத்தி இப்படி. ஆனால் குணங்களுக்கும் அதிபதியும் பெருமான் முக்கியமான வஸ்து பிரம்மம். பிரம்மா சிவனும் இந்திரனுக்கும் இதெல்லாம் ஒப்பற்ற ஒரே ஒரு நாயகம், ஒரே பேசுகிறார். பரபிரம்மம் 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 வேதங்கள் அனைத்து யாரை கொண்டாடுகின்றனோ அப்படிப்பட்ட பரவாசுதேவனான பரபிரம்மே ஒரு யாதவ சிறுவன் தோல்ல கையை போட, அந்த யாதவ சிறுவன் பரபிரம்மத்தோட தோல்ல கையை போட பகவானுக்கு இவன் சமமா அல்ல இவனுக்கு அவன் சமமானா அவனுக்கு நான் பக்தனுக்கு நான் சமமா இருக்கேன். எவ்வளவு எளிமை, எவ்வளவு சௌலபியம், எவ்வளவு நீர்மை! இந்த குணம், இந்த குண பிரவாகத்தை ராமாவதாரத்தில் பெருமாளால் காட்ட முடியல, மற்ற அவதாரங்களிலே அனுபவிக்க முடியாது. கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்து அப்படியும் அவருக்கு தகவலையாம். மீண்டும் ஒருவரை நான் கிருஷ்ணாவதாரம் பண்ண மாட்டேன் ஒரு குறை பகவான் திருவுள்ளத்தில். அதனால தாயார் மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருமை எவரை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை கடந்த காலமா சொல்லிட்டார். ஆயிரத்தினை தோன்றிய அணிவிளக்கை சொல்லாமல் ஆயிரத்தினை தோன்றும் அணிவிளக்கு மீண்டும் அந்த ஏன்னா அவன் ஆயிரத்தில் தோன்றிய அணிவிளக்கு தாயார் சொல்லிட்டா பெருமாளுக்கு கருத்து ஜாஸ்தியாயிருக்கு. சரி, பூமி தேவியே சொல்லிட்டா, தோன்றியேன்னு சொல்லிட்டா நமக்கு இனிமே அவதாரம் கிடையாதான்னு சொல்லுவான். தோன்றும் மீண்டும் அவன் அவதாரம் பண்ணான். எப்படி கோகுல வாசிகள் திருவாய்ப்பாடி வாசிகளான காதவர்கள் அப்படி பெற்றவர்களாக பசுமான்களை மேற்பதிலேயே தோன்றினார்களோ, சதாத்மாக்களாக தியாகமே வடிவானவர்களாக உத்தமமான பக்தர்களாக திகழ்ந்தார்களோ அப்படி திகழ்வார்களேயானால் மீண்டும் அந்த எம்பெருமான் அவதாரம் அவருடைய ஆசை, அவருடைய சங்கல்பம், அவர் இஷ்டம், சத்திய சங்கல்பம் அந்த எம்பெருமான் ஆயகுலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. அது பெருமாளுக்கு ஆசை. ஒரு தடவை கிருஷ்ணாவதாரம் பண்ணியாச்சு, போருமேன்னு தோணலை. மீண்டும் கண்ணனாய் பிறக்க மாட்டேனா, மீண்டும் பெண்ணை பிறக்க மாட்டேனா, மீண்டும் ஒரு இடைச்சி அம்மாவை காதை பிடிச்சு திக மாட்டாளா, இன்னொரு இடைச்சி இடுப்பை பிடிச்சு திக மாட்டாளா, நான் இடைய தோல்ல கையை போட்டு மாட்டேனா, அந்த எத்தோல்ல கையை போட்டு மாட்டேனா என்று பெருமாளுடைய ஆட்சி, எளிமை, மேன்மை, இந்த குணம், இந்த வைபவத்தை சுவாமி எம்பெருமான ஆழ்வாரிடத்திலே சொல்லி ஆயகுலத்திலே தோன்றும் அணிவிளக்கை பெருமானுக்கு மீண்டும் நான் ஒரு முறை கிருஷ்ணாவதாரம் பண்ண மாட்டேனா, அந்த தியாகமே வடிவானவர்களால் எனக்காகவே பிறந்து எனக்காகவே வாழ்ந்து
உண்டாலும் குடித்தாலும் கண்ணா 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 என்று சதா சர்வகாலமும் என்னுடைய எண்ணத்தையே கொண்டிருக்கக்கூடியவர்களான திருவாய்ப்பாடி மக்களிடத்திலே நான் மீண்டும் பிறக்க மாட்டேனா, பசுக்களை மீட்க மாட்டேனா என்று திருநாள் ஆசைப்பட்டார் என்று இந்த வைபவத்தை மூலத்தாழ்வான பக்தர்களே எம்பெருமானார் சாதித்த அருள்வானும் மகிழ்ச்சியாக அந்த வைபவத்தை கொண்டாடினார். மற்றொரு முறை சோழராஜனாலே கண்கள் இரண்டும் கெட்டு போய் கண்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ரீரங்கத்திலே கோவிலே வசித்த புறத்தாழ்வார் ஒரு நாள் திருவரங்கம் பெரிய கோயிலே பெரிய பெருமாளை சேவிப்பதற்காக எழுந்திருந்தார். திருவரங்கம் கோவில் நிர்வாகம் சோழன் வசம் இருந்தது. சோழராஜாவுடைய சிப்பாய்கள் ராமானுஜதாசர்கள் யாரும் திருவரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே கூட அனுமதி கிடையாது, ராமானுஜதாசர்களுக்கு உள்ளே அனுமதி கிடையாது மறுத்துட்டார். அப்படியே திரும்பிட்டார். ஒரு தளபதி பார்த்தார். அந்த சிப்பாய்களுக்கெல்லாம் ஒரு தலைவனுக்கு இருப்பான அந்த காவல்காரர்களுக்கு ஒரு தலைவன் ஓடி வரான். இவர் யார் தெரியுமா? ராமானுஜதாசர்களுக்கு கோவிலுக்குள் புக அனுமதி கிடையாது என்று ராஜாவுடைய உத்தரவு, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கூறத்தாழ்வார் யாருக்கு செய்வார்? தொண்டை மண்டலத்திலே ராஜாவா இருந்தார். பெரிய தனவந்தர், கற்றறிந்தவர், பெரிய மகான், ஞானத்திலே சிறந்தவர், பண்பிலே சிறந்தவர், பழக்க வழக்க ஒழுக்கத்திலே சிறந்தவர், செல்வத்திலே சிறந்தவர், பரமசாத்வீகர், வினயமுடையவர். ராமானுஜதாசன் யாரும் உள்ளே போக அனுமதி கிடையாதுங்கிறது ராஜா உத்தரவு, வாஸ்தவம் தான். ஆனால் சுவாமி தேவரீர் உள்ளே பெருமாள் செய்வீர்கள் என்று ஆழ்வார் மக்களிலே தெரிவிக்க ஆழ்வாருக்கு மேலும் ஆனது திருவுள்ளத்திலே புண் அதிகமாயிற்று. நான் ராமானுஜதாசனாக இருந்து எம்பெருமானார் சம்பந்தத்தோடு மட்டுமே பெரிய பெருமாளை சேமிக்க விரும்புகிறேன். எம்பெருமானார் சம்பந்தத்தை அறுத்து அப்படிப்பட்ட தரிசனம் அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட பெருமாள் சேவை அவசியம் இல்லை, எம்பெருமானார் சம்பந்தத்தோடு தான் சேமிப்பேன் என்று சொல்லி திருக்கோஷ்டியில் கொண்டுள்ளார். நம்முடைய ஆச்சாரியர்கள் பாகவதோத்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஒரு திவ்ய தேசத்துக்கு போனா எப்படி பெருமாளை சேவிப்பாரா, அந்தந்த திவ்ய தேசங்களை ஆழ்வார்கள் எப்படி மங்களாசாசனம், எப்படிப்பட்ட பாவனையோட மங்களாசாசனம், எப்படிப்பட்ட சுபாவத்தோடு பெருமாளை கொண்டாடி இருக்கிறேன் சொல்லி அந்த ஆழ்வார்கள் பாசுரங்களிலே ஆழங்கால் பட்டு அர்த்த விசேஷத்திலே மூழ்கி பெருமாள் செய்வார். பஜனை பண்றா பார்க்கிறோம், நாம சங்கீர்த்தம் பண்றா. ஸ்ரீபெரும்புதூர்ல பெருமாளுடைய உற்சவம் நடக்கிறது. 100 பேர் 200 பேர் வரா. பெருமாளுக்கும் பெருமாளான சுவாமி உற்சவம் நடக்கிறது, 1000 பேர் வரா. பெருமாள் உற்சவத்திலே சில 100 பேர் இருப்பாங்க. எம்பெருமானார் உற்சவத்திலே பல 1000 பேர் இருப்பாங்க. இத்தனை பேர் எண்ண முடியாது. எம்பெருமானும் அந்த பக்த கோஷ்டியில ஒருவராக பஜனை கோஷ்டியில் வந்துட்டே இருப்பா. பாகவதால் அருளிச்செய கோடி பஜனை பண்ணிட்டே இருப்பான். அருளிச்செய நாம் சங்கீர்த்தனம் கூட அருளிச்செயல பண்ணுவான். கொங்கு நாட்டிலே ஒரு பெரிய மகான் இருந்தார், ஒரு பாகவதன். பஜனை பாடு அருளிச்செய பூர்த்தியா பாடுவான். பாடுவார். மான் கொண்டதோர் மார்கள் மானியாய் மாவனிவன் தான் கொண்டு தாளால் அந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நாடி நபியூரி உயரமா இருப்பார், கம்பீரமா இருப்பார். நான் சென்று நாடி நிறைய கண்டேனே பாடும் பொழுது அந்த தொனியை கேட்க நிறைய கண்டையே சேவிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட பாவனை அவர் பாடும்போது அந்த பாவனா வைபவத்தாரை நிறைய நம்பியை நிறுத்தினார். அதுபோல ஸ்ரீபெரும்புதூரிலே எம்பெருமானாருடைய கோஷ்டி திருவிதி பரப்பாடு கண்டிருக்கும் போது எம்பெருமானார் அநேகம் பாகவத அவசரம் பாடினே. சில பேர் திருவேங்கட பாவனை திருவேங்கடமுடையான் சம்பந்தமான பாசுரங்களை பாடுவா, சங்கீதங்களை காட்டுவா, கூடத்தை காட்டுவா, திருமாறு அகலைகளிலே நிறைய திருமாறு பிரகாசத்தை காட்டுவா, அபிநயம் பண்ணிட்டே சந்தோஷமா இருக்கும். சில பேர் திருவரங்கத்துக்கு பதியத்தை பாடுவா, என் திருமகள் சேர் மார்பலே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் பாடிண்டே வருவான். சில பேர் குடும்ப செய்ய முடிய வைத்து சேலத்தை காட்டுவான்.
அபிநயம் பண்ணி காட்டுவார். அப்படி அபிநயம் பண்ணும்போது அவர்கள் தாங்கள் பெருமாளாகவே மாறிவிடுவார். அப்ப எம்பெருமான் அப்படிப்பட்ட பாகவதோத்தமாவுடைய திவ்ய மங்களகரமான திருமேனின் சந்தோஷமா வாசம். காரணம் அபிமானம் தானே. மெய்யடியார் ஈட்டம் கண்டிடக் கூடுமே அது காணும் கண்பயனாவதுன்னு பாகவதானுக்கும் அதாயிற்றம், பெருமானுக்கும் அதாயிற்றம். பாகவத கோஷ்டியை கண்ட பெருமாளுக்கு ஆனந்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் சுந்தர பாகுவான பெருமாள். அவர்தான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணான்னு சொன்னார் நம்முடைய ஆச்சாரியரிடம் ஆழ்வார். தாழ்வார் திருக்கோஷ்டியில் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஒரு திவ்ய தேசத்துக்கு போனா அந்த திவ்ய கேத்திரத்தை ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி அனுபவித்தார்களோ அந்த மங்களாசாசன மதுரங்களை பாடிக்கொண்டு அதே பாவனையில அனுபவித்தார். இதுபோல பெண்ணமாடங்கள் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் விதறது தும்முட கண்ணன் முற்றம் கலந்து அளவாயிற்றே ஓடுவார் அதுப்பார் அடுவார் நம்பினான் நம்புற்றான் என்றார். அடுவார்கள் பத்மனை என்று ஆடுவார்கள் பயிற்று திருவாய்ப்பாடிய அடுவார்கள் பயிற்று திருவாய்ப்பாடிய புதுச்சானான் கூறத்தாழ்வு அடுவார் பயிற்று திருவாய்ப்பாடி. திருவாய்ப்பாடிய குழந்தை பிறந்துட்டான், நந்தகோபனுக்கு குழந்தை பிறந்துட்டான், யசோதைக்கு குழந்தை பிறந்துட்டான்னு கேள்விப்பட்டு ஆட ஆரம்பிச்சாலும் பூமிக்கு ஆகாசத்துக்கு குதிக்கிறான். கும்பிடி நட்டமிட்டு ஆடிங்கிறாள். ஆடி ஆடி அந்த ஆட்டம் தன்னை மீறி ஆடம் நச்சை விட்டு ஆடும். பகவானா நினைச்ச ஆட்டம் ஆடுவார் வாய்ச்சு ஆய்ப்பாடியே என்று பெரியாழ்வார் கொண்டாடி இருக்கிறாரே. புறத்தாழ்வார் திருக்கோச்சி வாசகனான சில ஸ்ரீ வைஷ்ணவாரை பார்த்து கேட்கிறாங்க. பெரியாழ்வார் அடுவார் வாய்க்கு ஆய்ப்பாடியே கொண்டாடி இருக்கிறாரே, ஆய்ப்பாடி மேல் மக்கள் இவ்விடத்திலே உணரோ என்று கேட்ட திருக்கோட்டியூர் நம்பி திருவடி சம்பந்திகளான பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருக்கோஷ்டி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களான பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும் முக்கியம். அவளை பார்த்து கேட்கிறார் புறத்தாழ்வான், ஆய்ப்பாடி மேல் மக்கள் உணரோ அவர்களை சேவிக்க முடியும் கேட்டார். என்ன வினயம், என்ன பக்கியம், என்ன பணி. புறத்தாழ்வான் பிறப்பாரே அந்தனர், நன்கு கற்றறிந்தவர், செல்வத்திலும் சிறந்தவர், பூரங்கிற நகரத்தை ஆட்சியம் பண்ணினவர், இளவரசர் மாதிரி இருந்தவர். தன் சொத்துக்கள் அத்தனையும் தேவப்பெருமாள் திருவடிகளிலே சமர்ப்பித்து விட்டு ராமானுஜ கைங்கரியமே உத்தேசம் என்று தன்னுடைய தர்மபத்னி ஆண்டாளமங்காரோடு திருவரங்கத்தில் புறத்தாழ்வானை போலே ஒரு மகான பார்க்க முடியாது. சுவாமி எம்பெருமானாரை காட்டிலும் வயதிலே பெரியவர், எம்பெருமானாரிடத்திலே அதிவிசுவாசம், எம்பெருமானார் திருவடிகளே மாறாத பக்தி உடையவர். புறத்தாள் ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடினோடனே ஆய்ப்பாடி மேன்மக்கள் ஒரோ அவர்களை சேவிக்க முடியும் தெரியாது. பாரு நேத்திரம் போயிடுத்து, நேத்திர தரிசனம் போயிடுத்து. சோழராஜனுடைய அக்கிரமம் திருக்கோஷ்டூர் வாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவன் கூறத்தாழ்வான்னு சொல்லலாம். வாஸ்தவம் இங்கே ஆய்ப்பாடி மக்கள் ஒருவர் அல்ல 4000 நாங்கூர் 4000 சொல்லலாம், பிள்ளை 3000 சொல்லலாம். அந்தணர்கள் ஒரு 3000 வரேற்ற அடிமணி ஆசனத்தில் இருந்த அம்மான் தானே ஆழ்வார் பாடியிருக்கார். 3000 வரப்பு திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்கார், குலசேகர பெருமாளும் பாடியிருக்கார். தில்லை சித்திர கூடத்திலே 3000 பிராமணர்கள் ஸ்ரீ வைஷ்ணவராத்தான் இருந்திருக்கான்னு தெரியும். அந்தணர்கள் 3000 வரேற்ற அடிமணி ஆசனத்தில் இருந்த அம்மான் தானே 3000 நன்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அடங்காய சோதி தேவாதி தேவர்களின் தில்லை திருச்சி திருமணம் சேர்மன்களின் திருவஞ்ச ஆழ்வார் மங்களாசாசனம் முடிந்தார். 3000 நான்மறையாளர் 4 வேதங்களையும் கற்றறிந்தவர்களான தில்லை அந்தணர்கள் 3000 நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அடங்காய சோதி தேவாதி தேவர்களின் தில்லை திருச்சி திருமணம் சென்று சேர்மன்களே என்றார். 3000 பிள்ளைவாழ் வந்தவர்கள் திருமங்கையாழ்வார் காலத்திலே கூட சிறுவைஷ்ணவர்களாகத்தான் எழுந்திருக்கிறார்கள். அதுக்கு ஏதோ ராஜோபத்திரவத்தானோ ஏதோ காரணத்தாலே அவர் கொஞ்சம் மாறி போகிறார். ஆனால் கோவிந்தராஜனிடத்திலே பக்தி இருக்கு. அதுபோல நாங்கூர் 4000
4000 சைவ வைஷ்ணவர்கள் திருநாங்கூர வாசம் பண்ணியிருக்கிறார் தெரியும். அதுபோல திருக்கோஷ்டியூரில் ஒருவர் இருவர் அல்ல, எதிர்குலத்தவர் 4000 பேர் இருக்கிறார். அவா அத்தனை பேர் ஊரை சுத்தி பெருமாள் கைவேலி மன்னராக இருந்திருந்தார். ஆழ்வார் அவர்களை அழைத்து சுவாமி எம்பெருமானாருடைய வைபவத்தை சொல்லி, வெடுகுலத்தவர்களே, கண்ணன் பெருமானை பெற்றெடுத்த குலம் உங்கள் குலம் என்று ராமானுக்கு எம்பெருமானார் வைபவத்தை மேன்மேல் சொல்லி, ராமானுஜரை எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுவதற்காக ஸ்ரீ ராமானுஜம் என்று ஒரு புஷ்பத்தோட்டத்தை கூட சொல்லி, ஒரு புஷ்பத்தோட்டத்தை அமைக்க சொல்லி, அன்று முதல் இன்று வரை ராமானுஜ மாலை பெருமானுக்கு ஆழ்வாருடைய ஒரு ஏற்பாடு நிர்வாகம். அந்த யாத்திரைகள் சில பேர் அழைச்சிட்டு ஆழ்வான் திருமாலின் சோலைக்கு எழுந்திருந்தார். திருமாலின் சோலை அழகன் எழுந்திருந்தார். சுவாமியான ஆண்டாள் நாச்சியார் சுந்தர தோளுடையான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். எம்பெருமானார் சொல்வார், அழகனுடைய திருத்தோள்களை பார்த்து சேவிச்சுட்டே அந்த திருத்தோள்களுக்கு பக்குவமான மாலை சமர்ப்பித்து கொண்டே இருக்குன்னு சொல்லுவார். அழகுடைய திருத்தோள் அவ்வளவு அழகா. ஆண்டாள் நாச்சியார் அரங்கனுக்கு மாற சொல்லியிருக்கார். அழகர் ஆண்டாள் நாச்சியாருக்கு குலதெய்வம் திருக்கோஷ்டூர் பெருமாள் இஷ்ட தெய்வம். பெரியாழ்வாருக்கு குலதெய்வம் அழகர் இஷ்ட தெய்வம் திருக்கோஷ்டூர் பெருமாள். அணிவோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே திருக்கோஷ்டூர் பெருமாளை செல்வநம்பியாரை கைங்கரியம் ஏற்றுக்கொள்கின்ற கைங்கரியம் செய்ய பெற்றவரான திருக்கோஷ்டூர் பெருமானே தான் மங்களாசாசனத்தின் முதல் புதியக்ஷேத்திர மங்களாசாசனத்தை விட்டுச்சித்தரான பெரியாழ்வார் தொடங்குற அந்த மாடங்கள் சூழ் திருக்கோட்டூர் கண்ணன் அப்படிங்கிற பெரியாழ்வாரின் அபிமானமான கஷேத்திரம் திருக்கோஷ்டூர். பெரியாழ்வாருக்கு குலதெய்வம் அழகர். பெரியாழ்வாருக்கு யாரு குலதெய்வமோ அவர்தான் ஆண்டாள் நாச்சியாருக்கு குலதெய்வம். அதனால்தான் யார் நறுமொழி மாநிலம் சோர நம்பிக்கை நான் 100 தடாறு பெண்ணை வாயிலே 100 தடாறு என்ற அத்தாரிடம் சொன்னேன். இது திருவரங்கத்தில் பெருமாளை தனக்கு மணாளனாக திருக்கல்யாணம் பண்ணி வைக்கும்படி அழகர பிரார்த்தனை பண்ணார் நாச்சியார். குலதெய்வத்திற்கு தானே பிரார்த்தனை பண்ண முடியும். பெரியாழ்வாரும் எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நீ உதயநாயகன் தந்தை உலகை தான் வருவார் மங்களாசாசனம் பண்ணார். அப்படிப்பட்ட அழகர் அவருடைய திருநாமம் சுந்தர தோள் உடையார். அழகான திருத்தோள். அவயவங்கள் ஓரொரு அங்கத்திற்கு ஒவ்வொரு ஆபரணம், ஒவ்வொரு பூஷணம் விசேஷம். கைகளுக்கு காப்பு விசேஷம், விரல்களுக்கு கலையாழி மோதிரம் விசேஷம், காதுகளுக்கு குண்டலம் தோடு விசேஷம், பெண்களுக்கு மூக்குத்து விசேஷம், திருமார்பிலே காரை ராசுமாரை இடுப்பு பொட்டியான விசேஷம், புருஷாளுக்கு புஜகீர்த்தி விசேஷம், பெண்களுக்கு சில புஜகீர்த்தி உண்டு விசேஷம். ஓரோரு அங்கத்திற்கும் ஆபரணம் உண்டு. திருவடிகளிலே பாடகம், பால் சொல் தண்டை, ஒரு அவயவத்திற்கு ஒவ்வொரு ஆபரணம் உண்டு. திருத்தோள்களுக்கு மாலை, தோல் மாலை கம்பீரமான தோல், எல்லாண்டத்தின் தோல் அப்படிங்கிறார். தோல் கண்டார் தோளே கண்டார் கொண்டாடினார் கண்டனார். அவ்வளவு அழகான திருத்தோள்கிறார். சிந்துர செம்படி போல் திருமாலின் சோலையெங்கும் இந்திர கோபங்களை எழுந்தும் பறந்துட்டவால் மந்தரம் மாற்றி அன்பு முதிரை அமிர்தமதனம் பண்ணும் போது பெருமாள் திருத்தோள் அசுரனுக்கு ஒரு கை கொடுத்தார், தேவர்களுக்கு கை கொடுத்தார். 2 பேரும் அமிர்தமதனம் பண்ணும்போது 2 பேருக்கு பலம் எடுத்து திருப்பார்களை கிடைப்பது எம்பெருமான் 2 பேருக்கு கை கொடுத்தார். மந்தரம் நாட்டி அன்னு மதுரை சுந்தரத்தோள் திருத்தோள் அடங்கிய திருத்தோள்களை உடையவன் சுந்தர பகவான் அழகர். இந்த திருத்தோள்களுக்கு மாலசாத்தனும் என்று எம்பெருமானார் அடிக்கடி சொல்லுவார். 1000 பாசுரம் வந்தாச்சுன்னா அழகர் நினைப்பார் சுவாமி எம்பெருமானார். இது திருமாலியோட கேத்திர வைபவத்தில் உள்ள பெரிய விஷயம். அதனாலதான் திருமாலின் சோலையில எம்பெருமானார் சன்னதியில கூறத்தாழ்வான் சின்முத்திரை ஞானமுத்திரையோடு எழுந்திருந்தார். பெரிய திருவேணி எம்பெருமானாரை காட்டிலும் பெரிய திருவேணியா எழுந்திருந்தார். கூறத்தாழ்வான் திருக்கோஷ்டியூரில் பெரியாழ்வாராலே
மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாசுரப்படி ஓடுவார் உண்வார் நன்காலிப்பார் ஆடுவார் நம்பினான் என்பார் ஆடுவாரிடம் பறை கொட்டர் என்று ஆடுவார் வாய்ப்பாடியே என்று அந்த திருவாய்ப்பாடி மக்களுக்கு நல்வார்த்தை உபதேசம் பண்ணி அவர்களில் பலரை அழைத்து திருவாரூர் சோலைக்கு போய் திருவாரூர் சோலை திருமலையில் அழகர் திருமலையில் அந்த திருவாரூர் சோலை மலைக்கு தட்சிண பாகத்திலே ஆறாவமுதம்னு ஒரு பெரிய ஏரி இருக்கு. ஆறாவமுத ஏரி பெரிய ஏரி. அந்த ஏரிக்கு உத்தர பாகத்திலே மலைப்பாங்கான பகுதி, அந்த மலையை பகுதியை சீர் பண்ணி பெரிய புஷ்பத்தோட்டம் போட்டு நிறைய புஷ்பச்செடிகளை பயிர் பண்ணி அங்கு புஷ்பிக்கிற புஷ்பங்களுக்கு இருந்தோர் மாலையாக கொடுத்து சுந்தரத்தோருடைய அழகருக்கு மாலை சமர்ப்பிப்பார் புறத்தாழ்வார். எம்பெருமானார் நியமனப்படி எம்பெருமானார் திருவுள்ளப்படி அப்படியே மாலை சமர்ப்பிச்சுட்டே வந்தார். மார்கழி மாசம் வந்தது 5வது திருநாள். அழகருக்கு திருவடியிலே திருமுடி வரைக்கும் தனித்தனியா மாறி திருவேங்கடமுடையான் மாதிரி சுவாமி எம்பெருமானார் திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையானுக்கு எப்படியெல்லாம் வெற்றி நிர்வாகம் பண்ணி வச்சாரோ அதில் ஒரு துடியில் குறைவில்லாமல் அழகர் திருமலை எம்பெருமானுக்கு பண்ணியிருக்கிறார். எம்பெருமானாருக்கு திருவேங்கட மாமலை ஒரு கண்ணா, அழகர் திருமலை ஒரு தென்னன் உயர்வொருக்கும் தெய்வ வளமணி. திருமாலிடம் சோலை மலைக்கு ஒரு ஜீயர், அழகர் திருமலைக்கு ஒரு ஜீயர். இந்த 2 பேர் தான் தர்மகர்த்தாக்களா இருந்தார். திருமலையில திருப்பதி ஜீயர் தான் தர்மகர்த்தா. திருமாலிடம் சோலையில கிட்டத்தட்ட 100 வருஷமாக தர்மகர்த்தா ஜீயர் பட்டம் அது போயிடுத்து. மீண்டும் எம்பெருமானார் அனுகிரகத்தாலே ராமராஜ்யத்திலே அது ஏற்படும் நிச்சயம். ராமானுஜ அனுகிரகத்தோடு ராமராஜ்யம் ஏற்படும். மீண்டும் திருமாலிடம் சோலை மலைக்கு வந்தார். திருமாலின் சோலைமலை சீரன் அழகருடைய அந்தரங்க கீழ்நிலையத்திற்கு நிர்வாகராய் இருந்திருக்கார், தர்மகர்த்தாவாய் இருந்திருக்கார். சுவாமி எம்பெருமானாருக்கு அத்துறை உபதேசங்களும் முகப்பு. அதுல திருமாலின் சோலை திருமலை இருக்கும் தனி பிரியம். 2 திவ்யக்ஷேத்திரத்தின் பேரு தனி பிரியம் அழகர் எம்பெருமானார் அழகர் திருமலை. புறத்தாழ்வான் தினந்தோறும் மாலை சமர்ப்பிச்சுட்டே வந்தார். மார்கழி மாசம் வந்தது 5வது திருநாள். திருவடியிலிருந்து திருவடி வரைக்கும் ஒவ்வொரு திவ்ய மங்களகரமான திருமேனியில ஒவ்வொரு அங்கத்திற்கும் தனித்தனியா மாறும். கிரீடத்துக்கு தனி மாறும், திருமாறு தனி மாறும், இடுப்பில் தனி மாறும், வலது புஜம் இடது புஜம் பெரிய பெருமாளாட்சி. திருமாலின் சோழ மலை எப்படி கம்பீரமா இருக்கும், சிவ அழகர் கம்பீரமா இருக்கும். சுயம்பு தானே தோன்றிய பெருமாள். திருமாலின் சோழ அழகர் போது தானே தோன்றிய பெருமாள். திருமையில் சத்தியமூர்த்தி தானே தோன்றிய பெருமாள் சுயம்பு. வானமாமலை திருமலை ஸ்ரீமுஷ்ணம் திருவரங்கம் போல திருமாலின் சோழ அழகர் பரமசுவாமியான பெரிய பெருமாள் தானே தோன்றிய பெருமாள் சுயம்புவான மூர்த்தி பெரிய பெருமாள். மார்கழி மாதம் 5ஆம் திருநாள் கூறத்தாழ்வான் அழகருக்கு பூர்த்தியாக மாலைகளை கொடுத்து ஒரு பெரிய கூடையில எழுந்துருட பண்ணி தன் மூக்கில் ஒரு வஸ்திரத்தை கட்டிட்டு இந்த மாலைகளை எழுந்துருடப்பட்ட அன்னைக்கும் திருமலையில தோமாலை சுவாமி மூக்கில் ஒரு வஸ்திரத்தை கட்டிட்டு மாலை எழுந்துருடப்பட்டார். அந்த கந்தம் பெருமாள் மாலையுடைய வாசனை மற்றவா நுகர்ந்து பார்த்துடக்கூடாது. அந்த கந்தத்தை மற்றவா அனுபவிக்கக்கூடாது. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் வரை யாரும் அந்த கந்தத்தை நுகர்ந்து பார்த்துடக்கூடாது. ஏதோ ஒரு வஸ்து மோந்து பார்த்து பெருமாள் வைக்கப்படாது. பெருமாள் புஷ்பவாயில மோந்து பார்த்து பாடா நல்ல மனமா இருக்கும். அது பெருமாள் எடுத்து வைக்கக்கூடாது. அழகனுடைய திருமேனியத்தில் பக்குவமான மாலைகளை தொடுத்து பெரிய புஷ்பக்கூடிய சிரத்திலே எழுந்திர சன்னதி கொண்டார். சன்னதியில் அர்ச்சக சுவாமி இடத்தை சமர்ப்பித்தார். அர்ச்சக சுவாமி அழகர் மாலையை பூர்த்தியா சாத்தினார். அதற்கு ஆழ்வான் அந்த முகத்திலே மூக்க மறைச்சு கட்டிட்டு இருந்தார். அந்த வஸ்திரத்தை அழைத்தார். அழகரை சேவிச்சார். தீர்த்தம் சீசனாக கொடுத்தினார். தன்னுடைய குடிசைக்கு வந்துட்டார். அன்னைக்கு புறா பிரசாதமே ஏற்கவில்லை. பிரசாதம் அமுது செய்யவில்லை. அன்னைக்கு மத்தியான பிரசாதம் அமுது செய்யவில்லை. சாயந்தரம் அனுஷ்டானங்களா முடிச்சார். சாப்பிடல. ஒரு பெரிய பாறை மீது உட்கார்ந்து கூறத்தாழ் கதிரி அழுதாராம். கதிரி அழறார். துக்கத்தால்
எம்பெருமான உண்மையான குணங்களை எங்கள் சுவாமி எம்பெருமான சிந்தித்து 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 கண்ணீர் விடுவார். ஒரு இடைப்பையன் யாதவச்சீவன் தோல்ல கையை போட்டுனானா கண்ணன், அந்த யாதவச்சீவன் கண்ணன் தோல்ல கையை போட்டுனான். சகல வேதங்களும் எம்பெருமானுக்கு சமமானவன் யாருமே இல்லை என்று பறை சாத்துகின்றன, கோஷப்படுகின்றன. ஏகோ கிருபை நாராயண அப்படிங்கிற வேதம் பிரம்மான ஈசானகா ஏகோ கிருபை நாராயண நாராயணன் ஒருவனே இருந்தான், நாராயணன் ஒருவனே இருக்கின்றான், நாராயணன் ஒருவனே நித்தியனாக இருக்கிறான். மற்ற தெய்வங்கள் பிரம்மா தொடங்கி பிரம்மா ருத்ரன் இந்திரன் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் பட்சிகள் அத்தனை ஜீவாத்மாக்களும் எம்பெருமான் சங்கல்பத்தாலே படைக்கப்பட்டவை. மகாபுரிய காலத்திலே எம்பெருமான் ஒப்பந்தாயம் பாரமாக ஒரு பாரகரால் அவன் ஒப்பந்தாயம் என்று வேதங்கள் சொல்கின்றன. பெருமானே நீர் ஒருத்தர்தான் சத்தியமானவர், நீர் ஒருவரே காப்பமானவர், நீர் ஒருவரே நித்தியமானவர், நீர் ஒருவரே பரம பவித்திரமானவர். ஆனால் உமக்கு இணை யாருமே இல்லை வேதங்கள். உமக்கு சமமானவானே கிடையாதுன்னு சொல்லும் போது உமக்கு உயர்ந்தவன் உண்டான்னு கேட்க வேண்டிய சக்தியே கிடையாது, கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா எங்கள் பெரியாழ்வார் எங்கள் ஆண்டாள் ஆட்சியாரின் திருத்தகப்பனார் ஒரு வார்த்தை சொன்னார், உமக்கு சமமானவா யாருமே இல்லைன்னு வேதம் சொல்லும் போது எங்கள் பெரியாழ்வார் சொன்னார், தன்னேர் 1000 பிள்ளைகளோ கலர்நடையிட்டுவான், கலர்நடையிட்டு வருவான், தனக்கு சமமான அழகை உடையவர்களான 1000 பாகவத்தினர்கள் ஒரு சூழலை பெறுவான், கம்பீரமாக யாரை தந்து போலே வருவான் சொன்னார். அந்த கிருஷ்ணாவதார வைபவத்திலே மகிழ்ந்த எம்பெருமான் மீண்டும் நான் கண்ணனாய் பிறக்க மாட்டேனா, மீண்டும் ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ண மாட்டேனா என்று ஏங்கினான். அந்த ஏக்கத்தை ஆண்டாள் நாச்சியார் ஆயர்குலத்தில் தோன்றிய அணிவிளக்கைன்னு சொல்லல, ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கைன்னு காமிச்சான். தோன்றியன்னு சொல்லியாட்டா முடிஞ்சு போட்டு சாத்தோம். தோன்றும் என்று சொன்னால் மீண்டும் அவன் அவதரிப்பான் அர்த்தம். எங்கள் தாயார் திருவுள்ளப்படி மீண்டும் கிருஷ்ணாவதாரம் பண்ண வேண்டும். அந்த கட்டளுக்கு அனுகூலமாக அவதாரம் பண்ண வேண்டும். மீண்டும் ஒரு மாநில ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிறவி அடியேனுக்கு பிராப்தமாக எதுகுலத்திலே எம்பெருமான் பிறக்க நீரும் பிறக்க அடியேனுக்கு அடிமை பண்ண வேண்டும். அப்படி ஒரு கைங்கரிய பிராப்தம் அடியேன் கிடைக்கலையே வருத்தப்படுறாரா? அழகை பார்த்து அப்படியா ஒரு இடையன் வீட்டுல இடையே நீ பிறக்கணும் அப்படிதானே தந்தேன்னு சொன்னார். உம்மால் முடியாது, மீண்டும் எதிர்குலத்திலே ஒரு ஜென்மா எனக்கு கொடுக்க உம்மால் முடியாது என்று கேட்டார். ஆழ்வாரே நான் சத்திய சங்கல்பத்தான் என்னால் ஏன் முடியாது கேட்டார். ஆழ்வார் கையை கூப்பிட்டு கேட்டார், சுவாமி தேவரை திருமலை வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தை மெய்யா, இப்பொழுது சொல்ற வார்த்தை மெய்யா? சரி, நான் திருமலையில் என்ன சொன்னேன்? திருவேங்கடமாவனில் திருவேங்கடமுடையான் நான் தான். அந்த திருவேங்கடமுடையானாக இருந்து நான் என்ன சொன்னேன்னு கேட்டார் அழகர் ஆழ்வார்க்கு. ஆழ்வார் சொன்னார், ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா வர்த்ததா பரிவர்த்ததான் நீதான் சொன்னேன். ஆமா நான் தான் சொன்னேன். யாரோ திருமணிகளை சரணாகி பண்ணி பரம வைஷ்ணவர்களாக திகழ்கிறார்களோ அவர்கள் ஜென்மாவே கிடையாது. சத்தியம் 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 விதிராஜோ ராமானுஜ திருமணிகளை சரணாகி வைஷ்ணவர்களுக்கு புனர்ஜென்மான் கிடையாது சொன்னீரேன். அந்த வார்த்தை பொய்யா மெய்யான்னு ஆழ்வார். அழகர் சொன்ன அர்த்தம் தான் எவர் இப்பவும் சொல்றேன், எவர் ஒருவர் யார் ஒருவர் எம்பெருமானார் திருவடிகளை தெரிஞ்சம் என்று நம் ராமானுஜ திருவடிகளை சரணாகி பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மறு ஜென்மாவே கிடையாது சொல்றேன். சரி சுவாமி, மறுஜன்மா என்று ஒன்று இருந்தால் தானே அடியே மீண்டும் எதிர்குலத்திலே ஒரு பிறை வாய்ப்பு பெறுவேன். அதுதான் என்னுடைய குறைன்னு சொன்னார். அழகை பார்த்தார் ஆழ்வாரே, உங்களுடைய குறையை ஒத்துக்கிறேன், நம்மால் இது சொல்வீரா இல்லையா? உம்மால் ஆகாதுதான், உம்மால் ஆகாதுதான் சொல்கிறேன், நம்மால் அது முடியாது. பெருமானார் ஆசிரியர்களாகோ அவர்களுக்கு நித்தியரோகம் உண்டு. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே குருவை வைத்தால் மாநிலத்தில் பேனார்கள் திருமாவளவன் தானே வைகுந்தரும் ஸ்ரீவைகுண்டம் கோயாற்றினை திருப்பி இறங்க முடியும். நம்மால் ஆகாதுதான் பெருமானார் பறக்க கேட்டு ஆனந்தம் அடைந்தேன்னு சொன்னாரா திருமலை அழகர் திருமலை பெருமான் சுந்தரமாகுவார்
தாழ்வார் சுந்தரபாகவான் அழகருடைய திருவடிகளை சேவித்து சுந்தரபாகஸ்தவம் உயர்ந்த கிரந்தத்தை 132 ஸ்லோகங்களால் ஆன உயர்ந்த கிரந்தத்தை சுந்தரபாகஸ்தவம் என்ற கிரந்தத்தை கூறத்தாழ்வார் அனுகிரகம் பண்ணினார். இது மாயனை பாசுரத்துடைய விசேஷமான வைபவம். சில வைபவங்கள் அந்தந்த திவ்ய கஷேத்திரத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது. சில வைபவங்களை பெரியவா குரு பரம்பரையில் எழுதியிருக்கான். சில வைபவங்கள் அந்தந்த கஷேத்திரமாக மட்டும்தான் கிடைக்கும். இதுபோல திருமாலிச்சோர வைபவம், இதுபோல திருமலை உருகு என்று பெருமானார் ஒரு கிரந்தத்தை ஏற்பாடு பண்ணி திருமலையிலே திருவேங்கடமுடையாருக்கு எப்படி எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நியமனம் பண்ணி காட்டியிருக்கார். அது திருமலை திருவரங்கத்து பெருமாளுக்கு எப்படி எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று காட்டி கொடுத்தார். அது திருவரங்கத்திலே கோவில் உருவு. அதுபோல திருமாலின் சோலை உயர்ந்த கிரந்தத்தை எம்பெருமானார் காட்டி கொடுத்தார். இப்படிப்பட்ட எம்பெருமானார் ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை என்கிற பதத்திற்கு இப்படி ஒரு விசேஷார்த்தத்தை கூறத்தாழ்வார் அழகர்களை வார்த்தை பெற்ற அழகரும் யாரோ ஒரு எம்பெருமானார் திருமணிகளை தந்தை என்று அழைகிறார்களோ அவர்கள் முதல் ஜென்மா கிடையாது. என்ன அழகர் தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணார், அழகர் தான் கண்ணனா பிறந்தார். அந்த ரகசியமான தத்துவ விஷயத்தை ஆழ்வார் அருள் செய்தவாறு நாம் சொல்லி உள்ளும் சிலம்பினார் உள்ளறையன் வெள்ளை செய்யும் பேரரவன் கைத்திலையோ உள்ளாய் வந்திராய் மேமுயை வெங்கும் வெள்ளச்சகடம் தரப்பெரிய தாரோச்சி வெள்ளத்தை அருள்த்தை வித்தினை உள்ளத்துக்கு முனிவர்களும் வெள்ளை எழுதி ஹரி 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 உள்ளம்பூர் ஒளிந்து என்ற பாசுரத்தை மட்டும் அனுமதித்து இந்த பாசுரத்தின் விசேஷார்த்தத்தை நாளை அனுபவிக்கலாம் என்று கூப்பிட்டு கொள்கிறேன். ஆழ்வார் திருமணிகளே சரணம், திருமணிகளே சரணம். திருவாரிக்கும் கிடத்து வைத்தாள் வாழியே அடியாள வாழ வாழ கடகோபத்தின் தமிழ் வாழ கடல் சூழ்ந்த மண்டகம் வாழ உணவாள மாவிலே நூற்றாண்டில் ஸ்ரீமதே ராமானுஜாய. ஜெய் ஸ்ரீமன் நாராயண. ஜெய் ஸ்ரீமன் நாராயண. ஜெய் ஸ்ரீமன் நாராயண. அடியேன் சுவாமி. ராமானுஜன்.